மியூசிக்ன்ற ஒரு விஷயம் வந்து என் பிளட்லயே இருந்திருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா ஆல்பம்ஸ்க்கு நான் நிறைய பாடியிருக்கேன். அகிலா அகிலா என் செடி பூ பூத்தது, நீ தொடத்தேன் சிந்துதே, புகுமணம் எங்கெங்கும் ஓகே ஓகே. ஃபைனலா வந்து நம்ம ஆலப்ராஜ் சாரை வந்து மீட் பண்ணியாச்சு. இவர் பாடின சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா வந்து லவ்வர்ஸ்லாம் வந்து அந்த லவ் ரொமான்ஸ் அந்த சீனுக்குலாம் வந்து பயங்கரமா வந்து காதல் வயப்பட்டு காதல்ல வந்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ரொமான்ஸ் சாங்ஸ் வந்து ரொம்ப நிறைய பாடி இருக்கிறாரு. மெலோடிஸ் பயங்கர ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் என்னென்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடினாரு, அங்க என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிற போறாரு. ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே வந்து இந்த மாதிரி காலை நேரத்துல உங்களை பார்க்கறது ரொம்ப பிரிஸ்கா இருக்குது. ஆமா, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். ரொம்ப சூப்பர் சார். சார் ஆக்சுவலா வந்து இந்த நிறைய இன்டர்வியூல வந்து எல்லாரும் கேட்கிற ஒரு யூஸ்வலான கொஸ்டின் தான், உங்களோட அந்த பேர் எப்படி சார்? ஆலப்ராஜ் அப்படின்றது என்ன மாதிரி மீனிங் சார்? அது ஆக்சுவலி முதல்ல சொன்னோம்னா அது வந்து நான் பாடகர் ஆனப்புறம் நான் போட்ட பட்டம் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, அது நீங்க ஒரு ராஜுன்றது உங்க பேர், ஆலாப்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? அது கிடையாது. ஆக்சுவலி ராஜுன்றது எங்க அப்பா பேர் தான். ஓகே சார். ஓகே. ஆலாப்ன்றது என்னோட பாஸ்போர்ட் நேம் தான். ஓகே. அது என்னன்னா அது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்னா என்னோட ஃபேமிலி இஸ் a musical family basically. ஓகே ஓகே. அப்பா அம்மா சிங்கர்ஸ் தான். பாட்டி வந்து எங்க அம்மாவோட அம்மா வந்து இல்ல, she is no more. அவங்க வந்து 50sலயே she was a classical singer in Malayalam. Basically I'm a Malayali. Okay, okay. So Malayalam industry la she was a very well known playback singer. So basically music family la irukku. Okay. So ஆலாப்ன்றோட அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்ம இந்தியன் மியூசிக் பாத்தீங்கன்னா கர்நாடக சங்கீதம் சவுத்ல, ஹிந்துஸ்தானி சங்கீதம் நார்த்ல இருக்கு இல்லையா? சோ கர்நாடக சங்கீதத்துல நான் ஆலாபனைன்னு சொல்லுவோம். ஆலாபனைன்றது ஒண்ணும் இல்ல, பாடுறதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. அதோட ஈக்குவலன் ஹிந்துஸ்தானி டேர்ம் தான் ஆலாப். ஆலாப். ஓகே. ஆலாப் மீன்ஸ் டு சிங், அவ்வளவுதான். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிங்கரா இருந்தாலும் உங்களோட பேர் மட்டும் கொஞ்சம் யூனிக்கா தெரியும். யூனிக்கா, ஏன்னா எனக்கு அது முன்னாடி எல்லாம் ரொம்ப கோவம் வரும். ஏன்னா நிறைய பேர் அது பேரை கொலை பண்ணுவாங்க. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அவங்களுக்கு அந்த அதுல என்னதான் அவ்வளவு டஃப் தான் ஆலாப், அதுல என்னையா இருக்கு அவ்வளவு கஷ்டம். பட் எனிவே அதோட பேக்ரவுண்ட் ஓகே. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து கிராமத்துல பிறந்திருந்தீங்கன்னா நினைச்சு பாருங்க, இப்போ சிட்டில இருந்ததுனால ஒன்னும் உங்களுக்கு வந்து அது டீசென்ட்டா கூட இருக்கும். சாதாரணமா வந்து ஆலாப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிராமத்துல எல்லாம் இருந்தாங்கன்னா ஏய் ஆலாப் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த டியூன் இருக்குல்ல, ஆலாப் மலையாளத்துலயும் இருக்கு, அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. அந்த டியூன் இஸ் நேட்டிவ் டு தி லாங்குவேஜ். ஓகே ஓகே சார். உங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் எப்படி சார் கிடைச்சது? எனக்கு முதல் வாய்ப்புன்னு சொன்னா பேஸ் கிட்டார்ல வந்து ஜிவி பிரகாஷ். ஓகே. 2007ல பொல்லாதவன் ஒரு படம் வந்தது, தனுஷோடது. பொல்லாதவன் படம் வந்ததா? பொல்லாதவன் ஒரு மிகப்பெரிய படம் வந்தது. அதுல வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நான் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம். சோ என்னோட ஃப்ரெண்ட் ராகுல் நம்பியார் பிளேபேக் சிங்கர் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் we are very close friends. சோ அவன் தான் எனக்கு சொன்ன இந்த மாதிரி, ஏய் ஜிவி வந்து சர்ச்சிங் ஃபார் a new guitar player, நீ போயேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து உட்காந்துருக்கேன் ஆஃபீஸில், ஐடி எல்லாம் போட்டு டைப் பண்ணி, இப்படி ஒரு கால் வந்து நான் என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு ஃபோன் கால் மேனேஜருக்கு ஒரு போய் சொல்லி, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நல்லமா வளர்னேன் என்னெல்லாம் ஞாபகம் இல்லை. ஃப்ரெண்ட் ஐசியூவில் ஆக்கிட்டேன். ஐயோ, கரெக்ட். அதுதான் நீ தானே என்ன இதில் இழுத்து விட்ட, அதனால நம்புறேன். அப்படின்னா ஆக்சுவலி உண்மை அதுதான், உண்மையை சொல்லி ஆகணும். அப்படிதான் இருந்தது. ஆனா வேற யாரும் இப்படி பண்ணாதீங்க. நான் வந்து அந்த மியூசிக் பேஷனே தெரியாம பண்ணிட்டேன். சோ நேரா வீட்டுக்கு வந்து ஃபார்மல்ஸ்ல போய் வாசிச்சேன். அதுல வந்து ஒரு அலிபாபா தங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓகே ஓகே. இந்த லாஸ்ட் சாங், படத்துல லாஸ்டா வர பாட்டு, சுச்சி பாடி இருப்பாங்க. அப்பா ரொம்ப சூப்பரான சாங் சார், நான் நிறைய பாத்துக்கிறேன். அந்த பாட்டுல பேஸ் கிட்டார் வாசிச்சேன். ஓகே. அதுதான் என்னோட ஸ்டார்டிங் ஃபிலிம் சாங் as a guitar player. ஓகே. அதுக்கப்புறம் ஹாரிஸ் சாருக்கு ஆதவன்ல வாசிச்சேன். வாராயோ வாராயோ மோனாலிசான்னு ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்கு. ஓகே ஓகே. அவர்கிட்ட எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஆதவன்ல. ஓகே. அதுக்கப்புறம் நேரா நான் ஹாரிஸ் சாரை மீட் பண்றது என்னமோ இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வெற்றி அந்த பாட்டு. பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. ஆமா ஆமா ஆமா. முதல் பாட்டே வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ், பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வந்து. அதுவும் கோல எங்களுக்காக கொஞ்சம் அந்த பாட்டு கண்டிப்பா. என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவு, வண்ணம் பிறழுது நினைவு, கண்கள் இருளுது நனவு. என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் மொட்டு அவிழுது கொடியில். ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பீழையோ, உருவமில்லா நாளை. ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பீழையோ, அரை மனதாய் விடியது
நாளை உங்களோட கெரியர்ல இன்னும் ரொம்ப முக்கியமான இன்னொரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தான் வென்றன். அதாவது நம்ம தமன் சார், நீங்களும் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ். அதாவது நீங்க வந்து அவர் கூட வந்து பாடணும் அப்படின்னா கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களாமே உள்ள, அந்த மாதிரிலாம் ஒரு ஜாலியா வந்து எடுத்துட்டு போவீங்களா? தமன் பத்தி சொல்லணும்னா சொன்னாலே சிரிப்பு வருது. அவங்க கூட இருக்கிறது வந்து திருவிழா மாதிரி, செம ஜாலியா இருக்கும். ஸ்டுடியோ போனாலே கலகலப்பு, அந்த மியூசிக் கம்போசர் சிங்கர் அந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணி ஓகே ரொம்ப கலகலப்பா போவோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ரொம்ப ஆப்வியஸ்லி, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்னு வரும்போதே அந்த ஒரு இந்த கம்போசர் அந்த ஒரு சிங்கர்ன்ற ஒரு பிரிவு இருக்காது. ஆமா, சோ ரொம்ப ஜாலியா தப்பா பண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்ல அட்ஜஸ்ட்னு இல்ல, சொல்ற விதங்கள். ஆமா, ஒழுங்கா பாடு அந்த மாதிரி. ஆனா அப்படிதான் பாடுவோம், சும்மா நாங்க உசு பேசுறது. பட் அதனால அந்த ஒர்க்கிங் ஸ்டைலே ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் நான் தவனை ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் இந்த சிங்கரா நான் அவனை பாடுறதுக்கு முன்னாடி கூட நிறைய கிட்டார் வாசிச்சிருக்கேன். அந்த ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது சிங்கிங்கையும் டக்குன்னு டெமோ கூட கேட்கல, வாய்ஸ் டெமோ கூட அவன் கேட்காம நீ பாடு இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப எதிர்ச்சியா ஆரம்பிச்சு ரெக்கார்டிங் பண்ணி, அதுவும் சித்ரா மேடம் ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணேன். என்னோட முதல் சாங் அங்கதான். ஸோ இது மாதிரி நிறைய இனிப்பான அனுபவங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தவன். அஞ்சனா இஸ் a beautiful song. ஏன்னா அகைன் ஃபார் ஜீவா, அது முக்கியமா சொல்லியே ஆகும். ஜீவா கனெக்ட், மதன் கார்கே கனெக்ட் வந்து எனக்கு கொஞ்ச நாள் இருந்திருக்கு. எல்லாமே கரெக்டா அமைஞ்சதுன்னு யோசிக்கும் போது ஃபீல் வெரி பிளெஸ்ட். கண்டிப்பா சார், எங்களுக்காக கொஞ்சம் அந்த பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா. அஞ்சனா அஞ்சனா அன்பே அன்பே அஞ்சனா, உன்னொற்றை பார்வை போதும் அஞ்சனா. அஞ்சனா அஞ்சனா இல்லை நானே அஞ்சனா, நானும் நீயாயாரே அஞ்சனா. அப்போடு போடு அத்தன்னான தம்போடு, நீ அந்த இடத்தில் ஆடு, அத்துள்ளி விளையாடு, அத்தொட்டு தொட்டு பாடு, எதுக்கு கட்டுப்பாடு, நீ வந்து வந்து தேடு, அக்கிட்ட கிட்ட சூடு, நீ முட்டி முட்டி மூடு, மொத்தத்தில் நாடு உனது வீடியோடு அதை மறந்தாடு. உண்மையானே உண்மையானே உன்னை போல அண்மையானே வெண்மையானே வெண்மையானே மெல்ல நாடும் தன்மையானே. காதல் பண்ணாலே நீரும் கூட நீ போலே, நாளே மாறும் மண்மேலே சந்தோஷம் கூடும் நெஞ்சே.
பார்வையில் நான் விடுதலை அறிந்தேனே உனதன்பு வார்த்தையில் நான் பிறவியின் பயனை அறிந்தேனே கேளு கேளு நீ என்னவென்று கேளு நீ எப்பொழுதும் கேளு நான் சொல்லுவதை கேளு சொல்லாததையும் கேளு நெருங்கி வந்து கேளு உனதருகில் மொழியாய் வருவேன் உண்மையானே உண்மையானே உங்க கரியர்ல ரொம்ப முக்கியமான ஹிட்டான சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் அடிக்கடி ஓகே ஓகே சொல்ற மாதிரி ஓகே ஓகே படத்துல இருந்து அகிலா அகிலா ஆமா அந்த song அகிலா வந்து அகிலா மறுபடியும் ஹரி ஜெயராஜ் சார் ஹாரிஸ் சார் தான் எனக்கு என்ன வந்து சிங்கர் ஆக்கணும் அவர் தான் கண்டினியூஸா ஹிட்ஸ் கொடுத்தாரும் அவர் தான் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு சிங்கர் இன்னைக்கு வரலாம் பாட்டு பாடலாம் ஹிட் ஆகலாம் போயிடலாம் பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எப்பவுமே இருக்கு கண்டிப்பா இருக்கும் பட் அது இல்லாம எனக்கு கண்டினியூஸா கொடுத்திருக்காரு நான் கொடுத்திருக்கிறது நீங்க அந்த பாடல் எல்லாமே வந்து ஹிட்டா இருக்குது ஹிட்டா இருக்குன்றது அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அது நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடே இல்லை கண்டிப்பா ஸோ சார் ஹாரிஸ் சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப பேஷண்டான ஒரு மனிதர் ஸோ அதனால எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா அவர்கிட்ட அண்ட் ஒரு வாய்ஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்றதுல ஒரு ஜீனியஸ் அதுல இப்போ நம்ம வந்து பாடுறத நம்ம அக்வஸ்டிக்ல தானே கேட்குறோம் ஆமா ஆமா ஒரு மைக் வழியா ஒரு வாய்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் பண்ணுவோம் வார்த்தையின் உச்சரிப்பை எப்படி கொண்டு வரலாம் நீங்க அவர் பாட்டு மின்னலையிலேருந்தே நீங்க எடுத்து பாருங்க ஓகே வார்த்தைகள் எல்லாமே மணி மணியா கேட்கும் அது குத்து சாங்கா இருக்கட்டும் மெலடியா இருக்கட்டும் வார்த்தைகள் எப்பவுமே அவர் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும் ஆமா அவர் ரொம்ப கவனம் கொடுப்பாரு அதுல அவர்கிட்ட போய் ஒரு நிறைய சாங்ஸ் பாடிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஒரு ஸ்கூலிங் அது எனக்கு அது நல்லா அமைஞ்சது ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோசிக்கும் ஸோ அவர் வந்து இஸ் அன் அல்ட்ரா பேஷண்ட் கம்போசர் இந்த பாட்டுல என்னென்ன சார் நடந்துச்சு ஓகே ஓகே சாங்ல அகிலா 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 ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்த போது ஒன்றும் இல்லை கால் வந்து சார் கூப்பிட்றாரு தான் கால் வரும் ஓகே ஐயோ ஆனால் ஹாரிஸ் சார் கூப்பிட்றாரு என்ன பண்றது போனேன் போனா ஹாரிஸ் சார் முத்துக்குமார் சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்பா பாட ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு நூன் டைம்ல தான் பாட ஆரம்பிச்சது பாட ஆரம்பிச்சு உடனே பாட்டு செட் ஆகி வரதுக்குள்ள லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ஸோ அவர் சொன்னா சரி நீ வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துரு அப்படின்னாரு போய் சாப்பிட்டு வந்து பாட ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்கே ஃபுல்லா பாடிடு அப்படின்ட்டாரு ஸோ அப்படி பாடினது ஒரு லஞ்சுக்கு அப்புறம் பாட பட் ஆனா ஒரு இப்போ என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா அவர் வெயிட் பண்ணி அகிலா அகிலாம் கொடுத்தாரு 2 பாடல் இருக்கு அந்த பாட்டுல காதல் ஒரு பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங் பியூட்டிஃபுல் சாங் அகைன் ஸோ these 2 songs ஓகே ஓகேல கொடுத்ததுக்கு மிக சூப்பர் சார் எங்களுக்காக அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க அகிலா அகிலா என் செடி பூ பூத்ததே நீ தொடத்தேன் சிந்துதே பூமணம் எங்கெங்கும் ஓகே ஓகே நீ வர பத்திக்குதே இனி என்னை கொன்றாலும் ஓகே ஓகே
பெப்பி சாங். எனக்கு எப்பவுமே ஸ்லோ சாங் தான் வந்து அமையும். இந்த பாட்டு கொஞ்சம் பெப்பி. ஓகே. ஆக்சுவலி இது ஃபாஸ்டஸ்ட் சாங். டெம்போ வைஸ் பாடினது ஹாரிஸ் சாருக்கு இது ஒரு பாட்டு. ஓகே சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர், வந்து இப்போ லீடிங்கில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்னு கூட சொல்லலாம், டி இமான் சார். அவருக்கு வந்து மனம் கொத்தி பறவையில் வந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே. இமான் ப்ரோ வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு உங்கள் கெரியரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா அவர் வந்து அவர் கீபோர்ட் பிளேயரா வந்தவர் அவர். ஸோ அவர் வந்து அவரோட அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா he's just not a composer, he's a complete music director. இப்போ நம்ம ராஜா சார் எப்படி மியூசிக் டைரக்டர்னா அவருக்கு இஸ் இன் சார்ஜ் ஆஃப் எவ்ரிதிங் ஆஃப் தி சாங். அது மாதிரி இவர் வந்து ப்ராப்பரா நிறைய ஷோஸ் வாசிச்சு வந்தவர்னால அவரோட கார்ட் ப்ராக்ரஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் as a musician. என்னமோ ஏதோ எங்கேயும் கால் அஞ்சனா எல்லாம் வந்த அப்புறம் அவர் வந்து ப்ராப்பர் சாங்ல கேட்டப்புறம் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான சாங்க்கு எனக்கு கூப்பிட்டாரு. இதுதான் ஜல் 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 ஜல். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் அந்த பிடிச்சது இல்லாம அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு கார்டு மாறும்போது நான் எப்படி பண்ணும்போது அவரும் அதை அக்னாலேஜ் பண்ணாரு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ் இமானோட பண்றது. அண்ட் வெரி டவுன் டு எர்த். இவ்வளோ ஹம்பிளான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஜல் 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 ஓசை வந்து இங்கே அவ்வளோ ஹிட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் லுக்ஸ் லைக் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கால அது பெரிய ஹிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் அங்கே போன போதெல்லாம் எனக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, சார் யாரா அந்த ஜல் 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 ஓசை பாடி அனுப்பாடுங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு நிறைவா இருக்கும். ஓகே. அண்ட் சிவகார்த்திகேயனோட செகண்ட் மூவி ஃபர்ஸ்ட் மரீனா, செகண்ட் வந்து மனம் கொத்தி பறவை. ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சிவா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு பிரதர் இந்த ஜல் 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 ஓசை நீங்க தானே பாடிங்க அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாய்ஸ் கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் ஏதோ ஷூட் முடிஞ்சது, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம்ல கேட்கும்போது அப்புறம் சிவகார்த்திகேயன் சச் a பிக் சூப்பர் ஸ்டார் இப்போ. கண்டிப்பா. ஸோ இது மாதிரி அவரோட ஸ்டார்டிங் டைம்ல இப்படி ஒரு பாட்டு வந்து மியூசிக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், எங்களுக்காக அந்த பாட்டு கொஞ்சம் பாருங்க. ஜல் ஜல் ஜல்லோசை நெஞ்சு நெஞ்சு நெஞ்சுக்குள்ள ஜல் ஜல் ஜல்லோசை நில் 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 பேச கொஞ்சம் 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 புள்ள நில் 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 பேச இருவிழி தந்தி அடிக்குது என்ன நடக்குது தெரியல இருதயம் கும்மி அடிக்குது சொல்லி முடிக்கவும் முடியல ராவாகி போனாலே கண்ணு மொழி தூங்கல சாம நீ போனா நெஞ்சு குழி தாங்கல உன்னால தன்னால சொக்குறனா ஜல் ஜல் ஜல்லோசை நெஞ்சு நெஞ்சு நெஞ்சுக்குள்ள ஜல் ஜல் ஜல்லோசை நில் 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 பேச கொஞ்சம் 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 புள்ள நில் 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 பேச தேவையில்ல நீ இருந்த போதும் புள்ள சந்திரனு நீயே சூரியனு நீயே நந்தவன பூவெல்லாம் நீயே நீயே நட்சத்திர மீனெல்லாம் நீயே நீயே எப்போதும் தீராத செல்வம் நீயே எங்கேயும் காணாத தெய்வம் நீயே முன்னாடி பின்னாடி சொக்குறனா ஜல் ஜல் ஜல்லோசை நெஞ்சு நெஞ்சு நெஞ்சுக்குள்ள ஜல் ஜல் ஜல்லோசை நில் 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 பேச கொஞ்சம் 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 புள்ள நில் நில் பேச நெக்ஸ்ட் வந்து அகைன் ஜீவா சார் கூட முகமூடி. வா, அது வந்து ஒரு பேசுற மாதிரியே இருக்கும் அந்த சாங். வாய மூடி சும்மா இருந்தா அப்படின்ற மாதிரி சாதாரணமா நம்ம பேசுற மாதிரியே இருக்கும். கே சார்
கேகேல கேன் தான் அவரு. கே, ஆமா. வெறும் கே. கே தான் அவரு. வெறும் கே. யா இந்த மாதிரி ஒரு கால் வந்தது. கே சார் டேய் படி எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்கே எப்படி இருக்கீங்க சார்? நீ சார் இந்த மாதிரி ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன் முகமூடி மிஷ்கின் சாரோட டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா லைக் வாவ் சமா அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி ஒரு மெலடி சாங் இருக்கு. ஓகே ஒன் மோர் மெலடி ஐம் ஹாப்பின்னு சொல்லி போனேன். போனபோது மிஷ்கின் சார் வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா மிஷ்கின் சாருக்கு வந்து இசையில ரொம்ப ஈடுபாடு. ஓகே. அவர் வந்து எவ்வளவு ஈடுபாடுனா இப்போ நிறைய கம்போசிங் ஐ மீன் சிங்கிங் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போசர் இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, லிரிசிஸ்ட் இருப்பாரு. கண்டிப்பா கம்போசர் வந்து டியூனு எல்லாம் ஃபீலும் கரெக்டாக இருப்பாங்க. லிரிசிஸ்ட் வந்து உச்சரிப்பெல்லாம் கவனிப்பாங்க. டைரக்டர் வந்து மூடு கரெக்டாக இருக்கான்னு அப்படி தானே செட் பண்ணுவாங்க. இவர் அப்படி இல்லை. இவர் வந்து ஹி ஓன்ஸ் த சாங். அவரே பாடி காமிச்சு அந்த அளவுக்கு ஒரு பாட்டை இன்வால்வ் ஆகி ஓன் பண்ணக்கூடிய ரசிச்சு ஏன்னா ஃபுல்லா அவர் தான் பாடி காமிச்சு. கே வந்து ஃபர்ஸ்ட் டியூன் எனக்கு போட்டு காமிச்சு ப்ரோ இதுதான் ஃபீல் இதுதான் சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லா பாட்டை எடுத்து லிட்டரலா சொல்லணும்னா மிஷ்கின் சார் தான். அண்ட் அவர் வேற சொன்னார் இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் ட்ரை பண்ணியாச்சுங்க, இப்போ இனிமே உங்க வாய்ஸ் தான் பார்ப்போம் செட் ஆகணும் அப்படின்னாரு. பாடி முடிச்சோன்னா ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. அண்ட் அந்த வாயமுடி சும்மாடான்றது ரொம்ப யூனிக்கா இருந்தது. அண்ட் அகைன் மதன் கார்கி. ஆமா. ஸோ அகைன் செம்மையா அமைஞ்சது. அவர் கரெக்டா சொன்னாரு இதை பாருங்க நீங்க பாருங்க ஹிட் ஆக போகுது அப்படின்னாரு. அது செம்மையா ஹிட் ஆச்சு. அண்ட் அது என்னன்னா இதுல இந்த பாட்டுல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பல்லவி சரணம் கிடையாது. மூணுமே பல்லவி தான். ஓகே ஓகே. 3 பல்லவி நடுவுல கோரஸ் விட்டு வரும். ஓகே ஓகே. சோ காதல் ஒரு வம்புடான்ற ஒரு அற்புதமான வரி இருக்கனால யாருமே ரிலேட் பண்ணிடுவாங்க. காதலே ஒரு வம்புதான். வம்புதான் அது பாட்டாவே அது. ஓகே. நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். அப்பா சூப்பர். அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறேன் இந்த பாட்டு. கண்டிப்பா சார். உங்களோட லவ் லைஃப்லாம் எந்த மாதிரி சார், எப்படி சார் இருந்தது? நான் என் வைஃபை வந்து நாங்க கிளாஸ்மேட்ஸ். ஓகே. எம்சிஏல கிளாஸ்மேட்ஸா இருந்தோம். ஓகே ஓகே. அப்போ ஒரே ஏஜ் மேட் தான். அவ வந்து என்னோட ஒரு வயசு கம்மி. ஓகே. யா பட் கிட்டத்தட்ட அதான். அதே தான். ஸோ என்ன வந்து நான் கல்ச்சரல் டேஸ்லேருந்து என்னை பார்த்துருக்கா அவ. சூப்பர் சார். ஷீ நோஸ். அவள் ஒருத்தி தான் தெரியும் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி. ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப கிண்டல் அடிப்பேன். நான் வந்து கல்ச்சரல்ஸ்ல வாசிக்கும் போது அவள் பார்க்க வருவா ஃப்ரெண்ட்ஸோட. நான் பேஸ் தானே வாசிப்பேன், அப்போ பாட மாட்டேன் இல்லையா. ஸோ பேஸ் வாசிக்கும் போது ஃபுல்லா வாசிச்சு ஸ்டேஜ்லேருந்து இறங்கினப்போ எப்படி இருந்தது நல்லா இருந்தா அப்படிலாம் கேட்டால என்ன பண்ண நீ ஸ்டேஜ்ல எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்பா. ஏன்னா பேஸ் கிட்டார் ஃப்ரீக்வன்சி வந்து நிறைய பேர் புரியாது, ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதுதான் பேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஃப்ரீக்வன்சினாலே என்னமோ தெரியல. ஆனா நாங்க வேணுன்ட்டே இளையராஜா சாங்ஸ் தான் பாடுவோம், வாசிப்போம். ஸோ எல்லாமே அந்த பேஸ் மூமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்டா இருக்கும். ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்க்கும் ஜாலியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஓகே ஓகே. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இவளை வச்சு. சிங்கரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு கொண்டு அது தெரியல, ஏதோ ஆசைக்கிறேன் எனக்கு புரியல, ஆனா ஏதோ நல்லா இருந்தது போல இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் வரும். ஸோ முக்கியமா நான் எது சொல்றேன்னா நான் சிங்கர் ஆன போது ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டது அவதான். கண்டிப்பா. ஏன்னா நான் பாடும்போது இனிமே எனக்கு புரியும்ல, நீ பேஸ் வாசிச்சா எனக்கு புரியறது இல்ல, நீ பாடுறனால எனக்கு புரியுது. ஸோ அவளுக்கு பிடிச்சதுல வந்து இந்த வாயமுடி சும்மாடா எங்கேயும் என்னோட பாடல்கள் எல்லாமே விரும்பி கேட்பா. ஓகே சார். எங்களுக்காக வாயமுடி கொஞ்சம் சும்மா இருடா அப்படிங்கிற பாட்டு. வாயமுடி சும்மா இருக்குன்னு இல்ல 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 நீங்க அந்த பாட்டை சொன்னேன் சார் நான், நீங்க பாடுங்க சார். கடிகாரம் தலைகீழாயோடும் இவன் வரலாறு எதுவென்று தேடும் அடிவானில் பணியாது போகும் இவன் கடிவாளம் அணியாத மேகம் பல நிலவொளிகளில் தலைகுளித்திடும் போதும் இவன் மனவெளிகளை கனவுகள் இல்லை ஏதும் காணாமலே போனானடா ஏனென்று கேட்காத போடி சும்மா இருடா ரோட்ட பார்த்து நேரா நடடா கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுண்டா காதல் ஒரு வம்புடா வாயமுடி சும்மா இருடா ரோட்ட பார்த்து நேரா நடடா கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுண்டா காதல் ஒரு வம்புடா பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ. காதல் ஒரு வம்புன்னு சொல்றப்ப மட்டும் சிரிப்பு பாருங்க. எனக்கு மட்டும் இல்ல கேக்குறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சிரிப்பு. நானும் என் பாட்டும் ஷோவை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க?
இது மாதிரி ஷோஸ் வந்து கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணி நான் இல்லை எனி கலைஞர். ஏன்னா நம்ம பண்றது ஒன்று, அந்த மக்களை போய் தெரிவிக்கிறது வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தான். கேப்டன் டிவிக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. முக்கியமா இன்னொன்று சொல்லணும், அதை விட்டுட்டேன். என்னோட ஸ்டுடியோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. ஸோ இது வந்து எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. இது மாதிரி ஒரு இடத்துல திரும்பவும் வந்து நீங்க கேமரா வச்சு ரொம்ப அழகா லைட்டிங்லாம் வச்சு இது ரொம்ப அழகா காட்டினதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவு, வண்ணம் திரழுது நினைவு, கண்கள் இருளுது நனவு. என்னமோ